Hello students, welcome to Future Vision Study Center. PGTRB syllabus la Unit 9 History of the English Language இந்த யூனிட்டுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பெரிய யூனிட்டு, இதில் நிறைய சப் டாபிக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒரு சப் டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கிரிப்டிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன இந்த யூனிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the origins of language. ஓகே, the origins of language அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. சரிங்களா? இந்த origins of language அப்படின்ற இந்த டாப்பிக்கு கீழே நிறைய சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னாக அது என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியுது அந்த டைட்டில்லையே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படியெல்லாம் உருவாச்சு, அதோட ஆரிஜின் என்ன, டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிற விஷயமா இருக்க போகுது. ஸோ அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், ஆரிஜின்ஸு எப்படியெல்லாம் லாங்குவேஜ் அப்படின்றது உருவாச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில். வி சஸ்பெக்ட் தட் சம் type of spoken language must have developed between 1,50,000 years ago, well before written language, about 5,000 years ago. Yet among the traces of earlier periods of life on earth, we never find any direct evidence or artifacts relating to the speech of our distant ancestors that might tell us how language was back in the early stages. So in the first பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாராலையும் பேசப்படுற இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1,50,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பெக்ட், அதாவது சந்தேகம், அது கன்ஃபார்மாக சொல்லலை, ஆனால் ஒரு சஸ்பெக்டோட சந்தேகத்தோடு சொல்லப்படுது. ஸோ அதில் இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடிய ரிட்டன் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் ஏர்லி பீரியட்ஸ் ஆஃப் லைஃப் ஆன் அர்த், அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம வந்து இந்த ஓல்டு ஸ்டோனேஜ் பீப்புள் சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ப்ரிமிட்டிவ்ஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான டைரக்ட் எவிடன்ஸ் அல்லது அந்த கலைப்பொருட்கள் சம்மந்தமாக ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்பீச் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஸ்டன்ட் ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ண அந்த லாங்குவேஜ் தான் ஏர்லி ஸ்டேஜஸில் என்னாச்சு, லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிட்டு இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த ப்ராப்பரான லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெர்ஹாப்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் டைரக்ட் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் தேர் ஹேஸ் பீன் நோ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் அபவுட் த ஆரிஜின்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பீச். ஸோ பெர்ஹாப்ஸ்னால் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பாசிபிள், அதாவது இந்த மாதிரி டைரக்ட் எவிடன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல ஆப்சன்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்பெக்குலேஷன்ஸ், அதாவது யூகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ஸ்பீச்சினுடைய ஆரிஜினை பற்றின யூகங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு எந்த ஷார்ட்டேஜும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு இந்த லாங்குவேஜுடைய ஆரிஜினை பற்றி என்ன பண்ணுறாங்க, யூகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா தமிழில் வந்து யூகம், அதாவது ஊகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிவைன் சோர்ஸு, இந்த லாங்குவேஜினுடைய ஆரிஜினுக்கான ஃபஸ்ட்டு சோர்ஸ் எது அப்படின்னா டிவைன் சோர்ஸ், அதாவது தெய்வீகமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் மோஸ்ட் ரிலீஜியன்ஸ் தேர் அப்பியர்ஸ் டு பி எ டிவைன் சோர்ஸ் ஹூ ப்ரொவைட்ஸ் ஹியூமன்ஸ் வித் லாங்குவேஜ். அதாவது நிறைய ரிலீஜியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹியூமன்கான லாங்குவேஜ், அதாவது மனுஷனால் பேசப்படுற இந்த மொழி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா ஒரு டிவைன் சோர்ஸ்னால, ஒரு தெய்வீகமான ஒரு சோர்ஸ்னால உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. In an attempt to rediscover this original divine language, a few experiments have been carried out with rather conflicting results. ஸோ இந்த attempt, அதாவது நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து ஒரு டிவைன் சோர்ஸ்லேருந்து தான் அப்பியர் ஆச்சா அப்படிங்கிறத மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸை கேரி அவுட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா முரண்பாடான நிறைய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி ஒரிஜினலாக இந்த டிவைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இப்படி தான் உருவாச்சா அப்படிங்கிறத மேற்கொண்டு நிறைய அட்டம்ப்ஸில்
அதை ரீடிஸ்கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் அப்படின்றாங்க. The basic hypothesis seems to have been that if human infants were allowed to grow up without hearing any language around them, then they would spontaneously begin using the original God-given language. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து நம்ம ஹைப்போதிசிஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா, ஐடியா ஆஃப் சம்திங் தட் பேஸ்ட் ஆன் எ ஃபியூ நோன் ஃபேக்ட்ஸ். ஹைப்போதிசிஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில உண்மைகளை தான் ஹைப்போதிசிஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் ஒரு ஹியூமன் இன்ஃபேண்ட், அதாவது ஒரு மனித குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அது வளர காலகட்டத்தில் அதை சுற்றி எந்த ஒரு லாங்குவேஜுமே அதை கேட்காத மாதிரி தனிமைப்படுத்தி வச்சுருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பான்டேனியஸாகவே என்ன ஆகுமா, காட் கிவன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரிஜினல் லாங்குவேஜை வந்து பேசக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து நம்ம எந்த லாங்குவேஜ் எதுவுமே அதை சுற்றி யாரும் பேசாமல் அது வளர வளர அப்படியே கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய காட் கிவன் லாங்குவேஜ், அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து அதுக்கு பேச வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு விதமான ஐடியா. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஒரு குழந்தை வளரும்போது அந்த லாங்குவேஜ் அது கேட்காமலே வளர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காட் கிவன் ஒரிஜினல் லாங்குவேஜை வந்து அது பேச ஆரம்பிச்சிரு ஸ்பான்டேனியஸாக அப்படின்றத ஒருத்தர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக செஞ்சுருக்காரு. அவர் யாருன்னா, க்ரீக் ரைட்டர் ஹெரோடோடஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, ரிப்போர்ட்டட் த ஸ்டோரி ஆஃப் அன் ஈஜிப்சியன் பராஹோ நேம்டு ஷெமேட்டிகஸ். ஸோ ஷெமேட்டிகஸ் அப்படின்ற ஒரு பராஹோன்றவனுங்க ஈஜிப்ட் ஆள்ற அந்த கிங்கை தான் பராஹோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹூ ட்ரைட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் 2 நியூபார்ன் பேபிஸ் மோர் தென் 2500 இயர்ஸ் ago. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈஜிப்ட் ஆண்ட மன்னனான பராஹோ அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட பேர் வந்து ஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஸ்மேட்டிகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து புதுசாக பிறந்த 2 குழந்தைங்கள வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பாருங்களேன். ஆஃப்டர் 2 years of isolation, except for the company of goats and a mute shepherd, the children were reported to have spontaneously uttered not an Egyptian word, but something that was identified as the Pharaohian word, bekas, meaning bread. ஸோ 2 வருஷம் 2 புதுசாக பிறந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனிமைப்படுத்தி வச்சிடறாராம் இந்த பராஹோ. அந்த குழந்தைங்க கூட இருக்கிறது ஆட்டு மந்தை, அதே மாதிரி ஒரு மியூட் ஷெப்பர்ட், வாய் பேச முடியாத ஒரு அந்த மேய்ப்பன். இவங்களுக்கு நடுவில் 2 குழந்தைங்கள விட்டுறாங்க. அந்த குழந்தைங்க வளர வளர பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்டேனியஸான என்ன அர்த்தம், தங்கு தடை இல்லாமல் அப்படியே வருது வார்த்தைகள். அது வந்து ஈஜிப்சியன் வார்த்தையை எதுவுமே பேசலை, ஆனால் அந்த குழந்தைங்க பேசுனது வந்து ஃபெராகியன் வேர்ட் பெக்காஸ் அப்படின்ற வேர்டை பேசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? பெக்காஸ்னால் பிரெட் அப்படின்னு மீனிங்லாம். சரிங்களா? ஸோ த பராஹோ கிங், அதாவது த பராஹோ கன்க்ளூடட் தட் Pharaohian, an older language spoken in part of what is modern Turkey, must be the original language. That seems very unlikely. The children may not have picked up this word from any human source, but as several commentators have pointed out, they must have heard what the goats were saying. First removes the cause, அதாவது இந்த பெக்காஸ் அப்படின்ற வேர்டில் காஸ் அப்படிங்கிற அந்த எண்டிங்கை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. which was added in the Greek version of the story, then pronounced bees. You would the English word bed, அதாவது இதில் வந்து பீஸ் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு பெக்காஸில் வந்து பீஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பெட் வித்தவுட் ட அட் த எண்டு. பெட்டுன்ற இந்த வேர்டில் லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த ட சவுண்டை எடுத்துட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, ப அப்படின்றது. கேன் யூ ஹியர் கோட்? ஸோ கோட் வந்து எப்படி ப்ளீட் பண்ணும், ப அந்த சவுண்டோட. ஸோ அந்த மாதிரி அந்த கோட் ப்ளீட் பண்ணுற அந்த சவுண்டை கேட்டு ப அப்படின்னு சவுண்டை கேட்டு அந்த குழந்தைங்க 2 பேரும் பெக்காஸ் அப்படின்னு அந்த ஃபெராகியன் வேர்டை பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க ஃபைனலாக. புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபெராகியன் அந்த கிங் என்ன, அந்த ஃபராஹோ வந்து கன்க்ளூஷனுக்கு வராருனா, அந்த ஃபெராகியன் அந்த ஓல்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மாடர்ன் டர்க்கி, அதுதான் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ். அந்த குழந்தைங்க வந்து அந்த வேர்ட்ஸை எப்படி பிக் பண்ணுறாங்கன்னா, நாட் ஃப்ரம் எனி ஹியூமன் சோர்ஸ் பட் செவரல் கமெண்டேட்டர்ஸ் have pointed out.
ஸோ அந்த கோட்ஸ் அந்த குழந்தைங்கள சுற்றி வந்து அந்த கோட் ப்ளீட் பண்ணக்கூடிய சவுண்டை கேட்டு தான் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், பெக்காஸ் அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறதா ஃபைனலாக அந்த பராஹோ வந்து கன்க்ளூஷன் கொடுக்குறாருங்க. ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சது வந்து ஈஜிப்டில். இது பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் வந்து கிங் ஜேம்ஸ் IV ஆஃப் ஸ்காட்லாண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதே சிமிலர் எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சுருக்காரு கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி. The children were reported have spontaneously started speaking Hebrew, confirming the king's belief that Hebrew had indeed been the language of the Garden of Eden. ஸோ இதே மாதிரி 2 குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் தனிமைப்படுத்தி வைக்கிறாரு. ஸோ அந்த குழந்தைங்க வந்து எந்த லாங்குவேஜை பேச ஆரம்பித்தாங்க ஸ்பான்டேனியஸாக அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஹீப்ரூ. ஸோ கிங் என்ன நம்புறாரு அப்படின்னா ஹீப்ரூ அப்படிங்கிறது லாங்குவேஜ் ஆஃப் த கார்டன் ஆஃப் ஈடன். அது ஜீசஸ் கிரைஸ்ட் உருவாக்குன ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து ஹீப்ரூ. இப்போ அந்த குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கிலீஷ் குழந்தைங்க என்ன பேச ஆரம்பிச்சிருதுன்னா ஹீப்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட இந்த ஒரிஜினல் லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்பிரிமெண்ட்லேயும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அது வளரக்கூடிய அந்த சூழலில் அது மற்றவங்க பேசுகிறத கேட்கல அப்படின்னாலும் ஸ்பான்டேனியஸாக அதுக்கான அந்த இன்னேட் குவாலிட்டி வந்து இன்பார்ன் குவாலிட்டியாகவே அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்குது. மற்றவங்க சொல்லி கொடுத்து தான் குழந்தை பேசணுன்றது இல்லை, தன்னை சுற்றி இருக்க விஷயங்களை அப்சர்வ் பண்ணி தானாகவே நேச்சராக வந்துட்டு அந்த குவாலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு வருது அப்படிங்கிறது தான் இதோடைய கன்க்ளூஷன். It is unfortunate that all other cases of children who have been discovered living in isolation without coming into contact with human speech tend not to confirm the results of these types of divine source experiments. So இன்னொரு விஷயம் என்னென்னா, it is unfortunate that all other cases of children, இப்போ இந்த கிங் ஜேம்ஸ் IV ஆஃப் ஸ்காட்லாண்டும் அதே மாதிரி அந்த பராஹோ கிங் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்ட்லேயும் அந்த குழந்தைங்க வந்து அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜை பேசுகிறாங்க. பட் எல்லா கேசஸ்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஐசோலேஷனில் இருக்க குழந்தைங்க வந்து நேச்சராக அந்த ஹியூமன் ஸ்பீச் அப்படிங்கிறது எந்த காண்டாக்டுமே இல்லாமல் யாரோடையும் பேசுவாங்க அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த டிவைன் சோர்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then every young children living without access to human language in their early years grow up with no language at all. அதே மாதிரி எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய சின்ன வயசில் இருந்து எந்த ஹியூமன் லாங்குவேஜையும் அசஸ் பண்ணாமல் வளர்கிறாங்க அந்த ஏர்லி இயர்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளார அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்காது, அந்த லாங்குவேஜுக்கான க்ரோத் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஹியூமன் லாங்குவேஜ் இட் எமனேட் ஃப்ரம் அ டிவைன் சோர்ஸ், எமனேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு ப்ரொடியூஸ் ஃப்ரம் சம்திங், உருவாகுது. அதாவது ஒரு வேளை அந்த ஹியூமன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது டிவைன் சோர்ஸ்லேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா we have no way of reconstructing that original language, especially given the events in a place called Babel, because the Lord did there confound the language of all the earth as described in the book of Genesis in the Bible. So சப்போஸ் அந்த ஹியூமன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது டிவைன் சோர்ஸில் இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை, நம்ம அந்த ஒரிஜினல் லாங்குவேஜை என்ன பண்ண முடியாது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி அந்த கிவன் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபல் அப்படின்ற இடத்துல நடந்தது அப்படின்றாங்க. ஏன்னா லார்ட் என்ன பண்ணியிருக்காரு, லார்ட் டிட் தேர் கன்ஃபவுண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் ஆல் த எர்த். ஸோ கன்ஃபவுண்ட்னா இந்த இடத்துல வந்துட்டு கன்ஃபியூசன், சர்ப்ரைஸ் சம்திங், ஒருத்தரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது, கன்ஃபியூஸ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த பேபிள் அப்படின்ற இடத்துல மக்களை பேச வச்சு காட் வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு. இதை பற்றி ஜெனிசிஸ் அப்படின்ற அந்த சாப்டரில் பைபிளில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவைன் சோர்ஸ், ஸோ மொத்தத்தில் ஹியூமன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டிவைன் சோர்ஸ்லேருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம எந்த விதத்துலையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது வளர சூழ்நிலையில் யாரும் அது கூட எந்த லாங்குவேஜும் பேசலை அப்படின்னா ஸ்பான்டேனியஸாகவே அந்த குழந்தை வந்து தன்னுடைய ஒரிஜினல் காட் கிவன் லாங்குவேஜை பேசும் அப்படின்றது நம்ம 2 எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதை பார்த்தோம். ஓகே, ஒன்று வந்து கிங் ஜேம்ஸ் IV ஸ்காட்லாண்ட், இன்னொருத்தர் வந்து ஈஜிப்சியன் கிங் ஃபராஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்டிமஸ், 2 பேரும் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்ட்டில் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லா சிச்சுவேஷன்லேயும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில அன்ஃபார்ச்சுனேட் சில்ட்ரனோடைய கேசஸில் இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அப்போ அந்த டிவைன் சோர்ஸோட ரிசல்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார்
all sort of human beings. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.